ஹாய் இந்த வீடியோ நம்ம எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறது கேன்வா வச்சுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோம் அப்போ புரியும். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்வா போயிட்டு வெப்சைட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச தீம் சூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு இதில் நீங்கள் கேட்டகரி தீம்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படின்னா நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி இதை நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு டெவலப்பர் அப்படிங்கிற போது நான் வந்து என்னோட நேம் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா ChatGPT வச்சு ரைட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு so write me a description for my portfolio site. React.js developer fresher. ஸோ இப்போ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டோம். இங்கே போயிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து காலமாதிரியெல்லாம் மாற்றிட்டு எடுத்து விட்றேன். ஸோ எடுத்து விட்டுட்டு ஸோ இப்போ இந்த அபவுட்டியோட நான் ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இதை ஆட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு காலேஜ் நேம் ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய ஓவரால் ஸ்கில்ஸ் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தது இல்லை காலேஜில் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அது ஒன்று தான் பண்ணியிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. மொபைல், இமெயில், இமெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிப்போம். ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ அது தேவையில்லை, பட் உங்களுக்கு வேணால் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பப்ளிஷ் வெப்சைட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வியூ வெப்சைட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாக விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.